ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த சிறப்பு ஜெப ஆராதனை வேளையிலே பங்கு பெற வந்திருக்கின்றவர்கள் யாவரையும் அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்து நான் வருக என்று வரவேற்கின்றேன். கடவுள் தாமே நம் அனைவரையும் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். தொடர்ந்து நாம் சிறப்பு ஜெப ஆராதனை வேளைகளிலே வெளிப்படுத்தலில் இருக்கின்ற ஒவ்வொரு சபைகளை குறித்து நாம் ஆழ்ந்து தியானித்து வருகின்றோம். சென்ற நாட்களிலே நாம் 3 சபைகளை பற்றி நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது 4வது சபைக்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த 3 சபைகளை குறித்து ஒரு சிறு அறிமுகத்தை நான் உங்கள் மத்தியிலே தெரிவிக்க விரும்புகிறேன். முதலாவது சபை, அது எபேசு சபை. எபேசு சபை ஆதியில் கொண்டிருந்த அன்பை மறந்து போன சபை என்று ஒரு பெயரை பெற்றிருக்கிறது ஆண்டவருடைய சமூகத்திலே. ஏனெனில் ஆதியிலே விசுவாசத்தில் வல்லமை மிகுந்த ஒரு சபையாக இருந்த பொழுதிலும் கடவுள் மீது வைத்திருந்த அன்பு போக போக அது மங்கி போன ஒரு நிலையிலே உலகத்தை நோக்கிய ஒரு பார்வையிலே அது ஓடியதினால் ஆதியில் கொண்டிருந்த அன்பை மறந்து போய் உள்ளாய் என்கின்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் எச்சரிப்பின் செய்தியாக எபேசு சபைக்கு சொல்லி அதிலிருந்து மனம் திரும்பும் பட்சத்திலே அவர்களுக்கு ஜீவ கிரீடமாகிய அந்த பரம ராஜ்யத்திற்குள்ளாக சேர்ப்பேன் என்று சொல்லிய வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தார். இது முதலாவது சபை, அது எபேசு சபை. இரண்டாவது சபை சிமிர்னா சபை. சிமிர்னா சபையை குறித்து நாம் பார்த்தோம். சிமிர்னா சபை என்பது ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமாக அநேக உபத்திரவங்களையும் பாடுகளையும் சகித்து கொண்ட ஒரு சபையாக காணப்பட்டது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஏனெனில் அவர்கள் செய்த குலத்தொழிலை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக எல்லா விக்கிரக வழிபாட்டையும் நாம் விட்டுவிட்டு கடவுளே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரை என்று வேறு தெய்வங்கள் எங்களுக்கு உண்டாகியிருக்க வேண்டாம் என்ற ஒரே நோக்கத்தில் செயல்பட்டதினால் அந்த சபையார், சிமிர்னா சபையார் அநேக உபத்திரவங்களையும் பாடுகளையும் சகித்துக் கொண்டார்கள். எனவே அவர்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே ஜீவ கிரீடத்தை கொடுத்தார் என்பதை குறித்தும் நாம் அந்த சிமிர்னா சபையின் வார்த்தைகளின் வழியாக நாம் அறிந்து முடிந்த செய்திகளாக இருக்கிறது. 3வது சபை, அது பெர்கமு சபை. பெர்கமு சபை மனம் முடிக்கப்பட்ட சபை என்று எபிரேய பதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதாக. மனம் முடிக்கப்பட்ட சபை. சபை என்பதே அங்க மனம் முடிக்கப்படாத ஒரு பெண்ணை குறிக்கின்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஆனால் இங்கு பெர்கமு சபையை குறித்து நாம் பார்த்தோம் என்பது மனம் முடிக்கப்பட்ட சபை. அப்ப யாரோடு மனம் முடிக்கப்பட்டது? உலகத்தின் அதிபதியாகிய சத்துரு பிசாசினுடைய தந்திரங்களினால் அது மனமுடிக்கப்பட்டதாக ஒன்றாக இருக்கிறது. உலக பிரகாரமான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதினால் அது ஆண்டவருடைய சித்தத்திற்கு எதிராக செயல்பட்ட சபையாக இந்த பெர்கமு சபை காணப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சென்ற தியானத்தின் வழியாக நாம் அறிய முடிந்தது. இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற சபை, அது 4வது சபை, அதுதான் தியத்தீரா சபை. இந்த தியத்தீரா சபை கான்ஸ்டான்டின் மன்னன் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு சபையாக இருந்தது. கான்ஸ்டான்டின் மன்னன் காலகட்டங்களில் அவர் ஆட்சி செய்த அந்த பகுதி 2ஆக பிரிக்கப்பட்டது. ஒன்று கிழக்கு, இன்னொன்று மேற்கு ஆக 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட அந்த பகுதிகளை 2 குறுநில மன்னன்கள் ஆட்சி செய்தார்கள். ஒரு பகுதியை ஜஸ்டின் என்கின்ற ஒரு ராஜாவும், இன்னொரு பகுதியை பார்ப்பு என்கின்ற ஒரு ராஜாவும் ஆட்சி செய்து வந்தார். இவர்கள் இருவருக்கும் தலைமையாக இருக்கின்ற முதன்மை ராஜாவாக இருந்தவர் தான் இந்த கான்ஸ்டான்டின் மன்னன். ஆக இந்த காலகட்டம் எந்த காலகட்டமாக இருந்திருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்து பிறந்ததற்கு பின் கிபி 538 முதல் 1518 வரை உள்ள காலகட்டங்களாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த சபை உருவான காலம். ஆக இந்த தியத்தீரா சபையை குறித்து நாம் எபிரேய பதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், பெண் ஆளுமை கொண்டிருக்கின்ற சபை என்கின்ற ஒரு வார்த்தை அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெண் ஆளுமை கொண்டிருக்கின்ற சபை. ஆக எந்த பெண் ஆளுமையை கொண்டிருக்கின்ற சபை என்பதுதான் இந்த பகுதியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்திலே வருகின்ற அந்த சம்பவங்களை நாம் பார்த்தோம்னாக்கா அதிலே எந்த பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிப்போம். 18வது வசனம். 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. 19வது வசனத்தில் தொடர்ந்து வாசிப்போம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள்
அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு வார்த்தை அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இங்கு சொல்லப்பட்ட பெண் என்பது யார், அதை குறித்து நாம் அடுத்தடுத்து வருகின்ற செய்திகளிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 2 வசனங்களை மையமாக கொண்டு இந்த தியத்திரா சபையை நாம் ஆழ்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், தியத்திரா சபையினுடைய கிரியைகள் என்ன, தியத்திரா சபையினுடைய அன்பு என்ன, தியத்திரா சபையினுடைய ஊழியம் என்ன, தியத்திரா சபையினுடைய விசுவாசம் என்ன, தியத்திரா சபையினுடைய பொறுமை என்ன, தியத்திரா சபை செய்த கிரியைகளினுடைய முன்பு செய்த கிரியைகள் என்ன, பின்பு செய்த கிரியைகள் என்ன என்பதை குறித்து தான் நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்க வேண்டும். ஏனெனில் அங்கே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். ஓய்வு நாளை பரிசுத்த நாளை ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொன்ன வார்த்தை ஒரு பக்கம், ஆனால் திருமறை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்லுகிறது எல்லா நாளும் ஓய்வு நாள் என்று திருமறை நமக்கு ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் ஆண்டவரை தொடுவதற்கு, ஆண்டவரை வழிபடுவதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு குறிப்பிட்ட நாட்கள் என்ற ஒரு வரையறை கிடையாது. ஆண்டவரை எந்த நேரத்திலும் ஆராதிக்கலாம், எந்த இடத்திலும் ஆராதிக்கலாம், எந்த தருணங்களிலும் அவரை ஆராதிக்கலாம். அவரை ஆராதிக்கின்ற எல்லா ஸ்தானத்திலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தருணங்களிலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு திருமறை திட்ட தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்குறுதிகளாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் இந்த வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 18-19 வசனங்களின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த தியத்திரா சபையினுடைய ஆளுமை, அந்த கான்ஸ்டன்டின் மன்னனுடைய ஆளுமையிலே எப்படி நடத்தப்பட்டது என்று பார்த்தால், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வழிபட வேண்டும். அந்த ஞாயிற்றுக்கிழமை யாரை வழிபட வேண்டும் என்று சொன்னால், அந்த குறுநில மன்னனாக இருக்கின்ற அந்த மன்னர்களை வழிபட வேண்டும் என்பது கான்ஸ்டன்டினுடைய அதிகார கடிதத்தின் போக்காக இருந்திருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிய முடிகின்ற ஒரு முக்கிய செய்தியாக இருக்கிறது. ஆக கான்ஸ்டன்டின் மன்னன் 2ஆக பிரித்தார். கிழக்கு மேற்கு ஆக 2 பகுதிகளாக பிரித்திருக்கிறார். ஒன்றை ஆட்சி செய்தவர் ஜஸ்டின் என்கின்ற மன்னனும், 2ஆவதை ஆட்சி செஞ்சிருக்கின்ற இந்த பகுதியை ஆட்சி செஞ்சிருக்கிறவர் பார்ப்பு என்கின்ற மன்னனும். ஆக நாம பார்க்க போகின்ற இந்த தியத்திரா சபை எந்த தலைமையின் அடிப்படையில் இருந்தது என்று சொன்னால், ஜஸ்டின் என்கின்ற மன்னனுடைய தலைமையின் அடிப்படையில் இருந்திருக்கின்ற ஒரு சபையாக இருக்கிறது என்று சொல்லி சரித்திர ஆய்வாளர்கள் நமக்கு திட்டமும் தெளிவுமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த ஜஸ்டின் மன்னன் எந்த பகுதியை ஆட்சி செய்திருக்கிறார் என்று பார்த்தால், ரோம் என்கின்ற மாபெரும் பட்டணத்தை அவர் ஆட்சி செய்த ஒரு மன்னனாக இருந்திருக்கிறார் ஜஸ்டின் மன்னன். அந்த ஜஸ்டின் மன்னன் ரோமை ஆட்சி செய்த அந்த காலகட்டங்களில் தன்னுடைய துணைவியார் அதை முன்னிலைப்படுத்தி அவர் வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய ஆட்சி பகுதியை நடத்தியிருக்கின்றார். தன்னுடைய துணைவியாருக்கு தான் முக்கிய மதிப்புகளை கொடுத்தார். தன்னுடைய மனைவிக்கு தான் முக்கிய மதிப்புகளை கொடுத்தார். மனைவி என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் இந்த மன்னனின் வழியாக, ஜஸ்டினின் வழியாக அந்த மனைவி செய்து வந்தார் என்பது நாம் அறிய முடிகின்றதாக இருக்கிறது. ஆக அந்த மனைவியினுடைய பெயர் என்ன என்று சொல்லி பார்த்தால், செபஸ்டினா என்கின்ற பெயர் ஜஸ்டினுடைய துணைவியாருடைய பெயராக இருக்கிறது. செபஸ்டினா என்கின்ற பெயரிலிருந்து வந்ததுதான் சேபத் என்று சொல்லப்படுகின்ற. ஆக சேபத் என்கின்றது அங்கு ஓய்வு நாள் என்கின்ற பதத்தை அடையாளப்படுத்துகிறது. ஆக சாபத் என்கின்றது ஓய்வு நாளாக இருக்கிறதுனால், இந்த செபஸ்டினா என்கின்ற பெயரிலிருந்து இந்த ஓய்வு நாள் வந்ததனால் அந்த நாளை மாத்திரம், அதாவது சேபத் நாளை மாத்திரம் அவர்கள் வழிபட வேண்டும். அந்த நாளிலே அந்த அரசனை தான் வழிபட வேண்டும் என்கின்ற ஒரு விக்கிரக வழிபாட்டு முறையை அங்கே முன்னிலைப்படுத்தி நடத்தப்படுகின்ற செய்திகளாக இருக்கிறது. இந்த ஜனங்களுடைய கிரியைகள் ஆண்டவருக்கு எதிரான ஒரு கிரியைகள். இந்த ஜனங்களுடைய அன்பு ஆண்டவருக்கு முன்பதாக அவர்கள் ஆண்டவர் மீது எப்படி அன்பு வைத்திருந்தார்களோ தெரியவில்லை. ஆனால் ஜஸ்டின் மன்னன் காலகட்டங்களில் அவர்கள் அந்த ஆட்சிக்கு பயந்து, அந்த ஆட்சிக்கு உட்பட்டு தன்னுடைய பார்வையிலே அவர்கள் செய்த காரியங்கள், அவர்கள் செய்த கிரியைகள் ஆண்டவருக்கு எதிரான ஒரு செயல்பாடுகளாக, ஆண்டவருக்கு எதிரான அன்பை வெளிப்படுத்துகின்ற காரியங்களாக, ஆண்டவருடைய ஊழியத்தையும் ஆண்டவருடைய தரிசனத்தையும் ஆண்டவருடைய அழைப்பையும் உதாசீனப்படுத்தியதாக, அதற்கு எதிரான ஒரு செயல்பாட்டிற்கு நேராக வழிநடத்திய ஒரு காரியமாகவும் அது இருந்திருக்கிறது என்பது இந்த 2 வார்த்தைகளின் வழியாக வேத ஆய்வாளர்கள் நமக்கு கொடுக்கின்ற சரித்திரபூர்வமான தகவல்களாக இருக்கிறது. 20வது வசனத்திலே தொடர்ந்து வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற
எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியத்தை வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகத்திற்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவருக்கு இடம் கொடுக்கின்றாய் என்கின்ற வார்த்தை அங்கு பதிவுபட்டிருக்கிறது. ஆக ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், பெண் ஆளுமை கொண்ட சபை இந்த தியத்தீரா சபை. எந்த பெண் ஆளுமை என்று சொன்னால், எசபேல் என்கின்ற பெண்ணுடைய அந்த வழிநடத்துதலை போன்ற ஒரு பெண் ஆளுமைக்கு உட்பட்டிருந்த ஒரு சபை. அந்த பெண் தான் அந்த செபஸ்டினா, அதாவது ஜஸ்டின் மன்னனுடைய மனைவி. எப்படி எசபேல் அப்படி செயல்பட்டாங்களோ அதே போல இவர்களுடைய சிந்தனைகளை அங்கே செபஸ்டினா என்கின்ற அந்த ராணி ஜஸ்டின் மன்னனுடைய தலைமையில இருக்கின்ற அந்த ஆட்சி பகுதிக்குள்ளாக தன்னுடைய சிந்தனையை புகுத்திய ஒரு செயல்பாடுகள் காண முடிந்தது. எசபேல் என்பவர் யார்? எசபேல் என்பவரை குறித்த காரியங்களை திருமறையின் ஆழத்தின் வழியாக நாம் அறிந்தோம் என்று சொன்னால், எசபேல் என்கின்றவர் ஒரு ராஜகுமாரத்தி. அந்த ராஜகுமாரத்தி தன்னைத்தானே ஒரு தீர்க்கதரிசி என்று அவர்கள் அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் தீர்க்கதரிசி அல்ல, கடவுளால் அழைப்பு பெற்ற ஒரு தீர்க்கதரிசி அல்ல, கடவுளால் அழைப்பு பெற்ற ஊழியத்தை செய்கின்ற ஒரு ஊழியக்காரர் அல்ல. மாறாக தன்னைத்தானே இவர் தன்னுடைய ஆளுமை அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய ஆளுமையின் அடிப்படையில் தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று அவரே அடையாளப்படுத்தி முன்மொழிந்து கொண்டார். ஆக இந்த பெண்ணுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக, அதாவது இந்த எசபேலினுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், ஒன்று, ராஜ அதிகாரம், உலகத்திற்கான ஒரு பதவியையும் கொண்டிருக்க வேண்டும், மற்றும் அடுத்ததாக தேவனுக்குரிய ஊழியத்தையும் நான் செய்கின்ற ஒரு ஊழிய பணியையும் நான் செய்கின்றேன் என்கின்ற ஒரு அடையாளத்தையும் முன்மொழிகின்றதாக உலகத்திற்கும் தேவனுக்கும் பணி செய்கின்ற ஒரு நபராக தன்னைத்தானே அடையாளப்படுத்தி உருவகப்படுத்தி கொண்டவராக காணப்பட்டவர் தான் இந்த எசபேல். எசபேல் ஒரு ராஜகுமாரத்தி, ஆனால் தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசியாக அறிமுகப்படுத்திக் கொண்டவர். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனத்தில் தொடர்ந்து வருகின்ற செய்திகளை நாம் பார்த்தோம் என்றால், அப்பொழுது எலியா சகல ஜனத்திற்கும் வந்து, தீர்க்கர்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வங்களானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவருக்கு ஒன்றும் சொல்லவில்லை என்ற ஒரு வார்த்தை அந்த இடத்திலே பதிவுபட்டிருக்கிறது. ஆக கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்ற வேண்டும், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்ற வேண்டும். 2 எஜமானுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று, உலகத்தை நேசித்தால் உலகத்திற்கு பணி செய்ய வேண்டும், அல்லது தேவனுக்கு பணி செய்ய விரும்பினால் தேவனுக்கு பணி செய்ய வேண்டும். ஆக இந்த எசபேல் தன்னை உலகத்திற்கும் தேவனுக்கும் ஒன்றாக இணைத்துக் கொண்ட ஒரு சிந்தனை கொண்டவராக காணப்பட்டது போலவே இங்கு செபஸ்டினாவும் ஜஸ்டினை தலைமையாக வைத்துவிட்டு தான் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்சி செய்த ஒரு பெண்ணாக அவருடைய ஆளுமை திறன் இருந்திருக்கிறது. எனவே எசபேலினுடைய அந்த போக்கை கடவுள் அருவருப்பாக நினைத்தார் என்பது தான் இங்கு நிதர்சனமாக நாம் அறிய வேண்டிய உண்மைகளாக இருக்கிறது. ஆக எசபேலினுடைய வாழ்க்கை ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை, உலகத்தாரின் பார்வையிலே தன்னைத்தானே மேன்மைப்படுத்திக் கொண்ட ஒரு வாழ்க்கை, உலகத்தாரின் பார்வையிலே தன்னை ஒரு பரிசுத்தவானை போல காட்டிக்கொண்ட ஒரு வாழ்க்கை, உலகத்தாருடைய பார்வையிலே ராஜ அதிகாரத்திலும் உலக அதிகாரத்திலும் உலக பதவியிலும் தேவ முடித்தை செய்வது போன்ற ஒரு மாய்மால வேஷத்தையும் தரித்துக் கொண்டவராக அங்கு எசபேல் காணப்பட்டிருக்கின்றார். இந்த சிந்தனைகளை தான் ஆண்டவர் வெறுத்தார். மேலும் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் தெளிவாக சொல்லுகின்ற வாக்குறுதி, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 11வது அதிகாரம் 37வது வசனத்தில், அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சமூகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி இருந்திருக்கின்றார் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட இந்த 2 சிந்தனைகளுடைய செயல்பாடுகளும் இந்த எசபேலினுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். தன்னைத்தானே என்னை யாரும் எதிர்த்து நிற்க கூடாது, என்னை எதிர்த்து நிற்கிறவங்களை எப்படியும் நான் வீழ்த்தி விடணும், மாறாக நான் என்னை ஒரு நல்லவனை போலவும் உலகத்திலே அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னை எதிர்த்து யாரும் நின்றக்கூடாது, நான் எல்லாரையும் எதிர்த்து நிற்பேன், ஆனால் என்னை எதிர்த்து நிற்கிறவங்களை நான் எப்படி அழித்து விட்டு தன்னைத்தானே ஒரு நல்லவனை போல ஒரு போர்வையை போர்த்திக் கொண்டு பசுத்தோல் போர்த்திய ஒரு புலியை போன்ற ஒரு வேஷத்தை வாழ்ந்து கொண்டிருந்தவராக இருந்தார் இந்த எசபேல். இப்படிப்பட்ட சிந்தனைகளை ஆண்டவர் அறவே வெறுக்கின்றார் என்று சொல்லி இங்கே திருமறையிலே இந்த ஜனங்களுடைய அந்த தியத்தீரா சபையினுடைய ஜனங்களுடைய கிரியைகளை ஆண்டவர் வெறுக்கின்ற சிந்தனைகளாக அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதாக வேத ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்களைத்தான்
ஆண்டவர் சொல்லுகின்றார், எதிர் கிறிஸ்துவாக செயல்படுகின்றவர்களாக, ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதத்திற்கு உரிமையாளர்களாக அவர்களைத்தான் ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். ஆக எதிர் கிறிஸ்துக்களாக உருவாகி இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த காலகட்டத்தில் நம்மளே எடுத்துக்குவோம். ஏன் நம்ம சபையிலே எடுத்துக்குவோமே, ஆலயத்திற்கு வருவோம், பரிசுத்தத்தை நம்ம பேசுவோம், பரிசுத்தத்தை போல நம்ம நடப்போம். ஆனால் ஆலயத்துக்குள்ள அரசியல் பண்ணுவோம், ஆலயத்துக்கு வெளியில அரசியலை விட்டுருவோம். ஆலயத்துக்கு உள்ள ஆன்மீகம் நடக்கணும், ஆலயத்துக்கு வெளியில தான் அரசியல் நடக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆலயத்துக்குள்ள அரசியல் பண்றோம், ஆலயத்துக்கு வெளியில ஆன்மீகம் பண்ணவும் மாட்டோம், அதையும் செய்ய மாட்டோம், இதையும் செய்ய மாட்டோம். ஆக ஆன்மீகத்தை ஒதுக்கி விட்டு ஆன்மீகம் செய்கிறவராக நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆனால் ஆன்மீகம் செய்யல, அரசியல் பண்றோம். ஆக இது கடவுளுடைய பார்வையில் அருவருப்பாக, எசபேலினுடைய சிந்தனை எப்படி இருந்ததோ அதே சிந்தனை கொண்டவராக இருக்கின்றார் என்பதை இன்றைய காலகட்டத்திலும் ஆண்டவர் இந்த தியத்தீரா சபையின் வழியாக நமக்கு எச்சரிப்பின் செய்தியாக சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்களாக இருக்கிறது என்பது நாம் நிதர்சனமாக அறிய வேண்டிய உண்மைகளாக இருக்கிறது. மேலும் மத்தேயு 4வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகின்ற செய்திகள், மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்த்தி மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல நாமங்களையும் அவைகளின் மகிமைகளையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் உமக்கு தருவேன் என்று சொன்னார் என்கின்ற வார்த்தை அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது போலத்தான் இன்றைய ஜனங்களிடத்திலே இன்றைக்கு இப்படி ஆலயத்திற்குள் அரசியலும் ஆலயத்திற்கு வெளியில ஆன்மீகத்தையும் செய்யாம ஆலயத்துக்கு உள்ள ஆன்மீகமும் செய்யாம வாழுகின்ற மக்களை பார்த்து சொல்லுகிறார், இவர் பிசாசினுடைய சந்ததிகள், பிசாசினுடைய தன்மைகளை கொண்டிருக்கின்ற சந்ததிகள். இவர்களை இந்த சிந்தனையை உண்டு பண்றதே அவங்களுக்கு உண்டு பண்றதே பிசாசு தான். மலைகள் உயரத்துல கொண்டு போய் நீ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை கூறி எப்படி அன்றைக்கு இயேசுவை ஏமாற்ற நினைத்ததோ அதே போல நம்முடைய இந்த ஆலயத்திற்குள்ளாக கலகத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த ஜனங்கள் இடத்திலும் அதே போல பதவி தரேன், பெருமை தரேன், உன்னை பெரிய ஆளாக்குறேன், உன்னை உயர்த்துறேன் அப்படின்ற சிந்தனையை அவர்களுக்குள்ளாக விதைக்குது. ஆனா இந்த விதைக்கப்படுகின்ற இந்த சிந்தனை எனக்கு விதைக்கப்படுது அப்படின்றது தெரியாமலேயே ஆலயத்திற்குள் அரசியல் செய்து ஆன்மீகத்தை நிராகரித்துக் கொண்டு வாழுகின்ற அந்த ஜனங்கள், ஆண்டவருடைய சித்தத்திற்கு எதிராக செயல்படுகின்ற ஜனங்கள், இவர்கள் எசபேலினுடைய ஆவியை கொண்டிருக்கின்ற ஜனங்கள், எசபேலினுடைய சிந்தனையை கொண்டிருக்கின்ற ஜனங்கள், எசபேலினுடைய செயல்பாடுகளை கொண்டிருக்கின்ற ஜனங்கள். எப்படி தியத்தீரா சபை வீணாக்குவதற்கு எசபேலினுடைய சிந்தனை உட்புகுந்தப்பட்டு செபஸ்டினா எப்படி செயல்பட்டாரோ அதே போன்று செயல்படுகிற மக்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கடவுளுடைய பார்வையில் அருவருப்பானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தின் இந்த தியத்தீரா சபையினுடைய சிந்தனைகளின் வழியாக நாம் அறிய முடிகின்றதாக இருக்கிறது. உதாரணமாக நாம் இந்த பகுதியிலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு ஆன்மீகத்தை விரும்புகின்ற சபை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. அதுல நம்ம யாராவது ஒன்னு 2 பேர் அரசியல் பண்ணுவாங்க, இதனால ஆன்மீகமே முழுதாக கெட்டு போகுதுன்னு வச்சுக்குவோம். ஆக கடவுள் ஆன்மீகத்தை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார்னாக்க எப்படி செய்வார்? ஒரு வேதத்திலே இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. எஸ்தர் புத்தகத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், எஸ்தரை ராஜகுமாரத்தியாக அறிமுகப்படுத்தி அங்கே ஏகாவுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகின்றால், ஏகாவுடைய பொறுப்பிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு எஸ்தரை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஏகாவினுடைய பொறுப்பில் விடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏகா ஒருவேளை எஸ்தரை அங்கே பாதுகாப்பதற்கான காரியங்களை விடுவித்து விட்டு செயல்படும் பொழுது அங்கே ராஜா உட்புகுந்து ஏகாவை சர்வநாசம் பண்ணி அந்த எஸ்தரை மீட்டெடுத்து தன்னுடைய பொறுப்பிலே வளர்த்துக் கொள்ளுவார். இதுதான் இன்றைய காலகட்டத்தில் நடைமுறைக்கு ஆக இருக்க போகின்ற ஒரு சிந்தனைகளாக இருக்கிறது. என்னவென்றில், இது கடைசி காலமாக இருக்கின்றபடியால் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்கின்ற சிந்தனை ஆண்டவர் கொண்டிருக்கின்றார். எனவே ஆன்மீகத்திற்கு எதிராக செயல்படுகிற யாராக இருந்தாலும் சர்வநாசம் செய்துவிட்டு ஏகாவை எப்படி அழித்தாரோ அதே போல சர்வநாசம் செய்துவிட்டு எஸ்தரை காப்பாற்றியது போல அங்கு திருச்சபையை காப்பாற்ற ஆண்டவர் ஆவலோடு காத்திருக்கின்றார். அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம், எந்த நாளிலே வேண்டுமானாலும் நடக்கலாம். தியத்தீரா சபையே, நீ மனம் திரும்பு என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் எச்சரிப்பின் வார்த்தையை சொன்னது போல இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை நாம இந்த ஏகாவினுடைய காரியங்களை போலவோ எசபேலினுடைய சிந்தனையை போலவோ நம்ம இருந்திருப்போம் என்று சொன்னால், ஆன்மீகத்தை வெறுத்து ஆலயத்திற்குள்ளாக தியத்தீரா சபையிலே நடக்கக்கூடாத காரியங்கள் எப்படி அரசியலாக நடந்து கொண்டிருந்ததோ அதே போல நடந்தது என்று சொன்னால், நிச்சயமாக இந்த செய்தி நமக்கான செய்தியாக இருக்கிறது. தியத்தீரா சபையை போல நாம் மனம் திரும்பி நாம் ஒருவேளை ஆண்டவர் பட்சத்தில் வந்தால் வாழ்வு உண்டு என்பதைத்தான் இந்த தியத்தீரா சபையினுடைய மைய செய்திகளாக இருக்கிறது. மேலும் தொடர்ந்து இந்த செய்தி பகுதிகளை நாம் வாசித்து பார்த்தால், வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி,
தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, இந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். பாபிலோன் காலகட்டங்களில் விக்கிரக வழிபாடு ஆலயத்திற்கு உள்ளாக கொண்டு வரப்பட்டது. இதன் நிமித்தமாக ஆண்டவருடைய திருவுள சித்தமும் ஆண்டவருடைய திருவுள நோக்கமும் அங்கு நிராகரிக்கப்பட்டு மனிதனுடைய சிந்தனையும் சாத்தானுடைய ஆளுகையும் அந்த ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட்டது. எனவே பாபிலோன் மீது ஆண்டவருடைய கோபம் பகிரங்கமாக அங்கு வெளிப்பட்டது என்பது நாம் திருமறையின் வழியாக நாம் அறிய முடிகின்ற செய்திகளாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையினால் பாலும் தேனும் மூடப்படுகின்ற கானான் தேசத்திற்குள்ளாக ஆண்டவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு அவங்க செல்றாங்க. அப்படி போகும் பொழுது மோசே சீனாய் மலையிலே 40 நாள் இருந்து விட்டு வருகின்றார். அவர் 40 நாள் கழித்து வர்றதுக்குள்ளாக இந்த ஜனங்க ஆரோனை பலவந்தம் பண்ணி ஆரோனை கட்டாயப்படுத்தி கன்றுக்குட்டியை செய்யறதுக்கு இவங்க முயற்சிக்கிறாங்க. கன்றுக்குட்டியை செய்து அந்த கன்றுக்குட்டியை வணங்குகின்றார்கள். இது ஒரு விக்கிரக வழிபாடாக இருக்கிறது. இந்த விக்கிரக வழிபாட்டை ஆண்டவர் பகிரங்கமாக அருவருக்கின்ற ஒரு சிந்தனையாக இருக்கிறது. இதைத்தான் மோசே வந்த உடனே பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த கோபத்தை வெளிப்படுத்த முடியாமல் கற்பலகையை போட்டு உடைச்சிடுறாரு. இது ஒரு பக்கம் நடந்து விட்டு போகுது. ஆக விக்கிரக வழிபாட்டை கடவுள் வெறுக்கின்றவராக இருக்கின்றார். அந்த ஜனங்க விக்கிரக வழிபாட்டிற்கு மாத்திரம் அவர்கள் வழி கொடுத்தவர்களாக செல்லல, மாறாக அவர்கள் அந்த விக்கிரக சிலைக்கு, அந்த விக்கிரக பொன் கன்றுக்குட்டிக்கு பலி கொடுத்தார்கள். பலியை அல்ல, அதை காட்டிலும் இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தார். அந்த ஜனங்களுக்கு கண் இன்னும் திறக்கப்படாத நிலையிலே அவர்கள் காணப்பட்டதினால் அந்த பொன் கன்றுக்குட்டிக்கு பலிகளை இட்டு அவ்வளோ ஆடம்பரம் பண்ணி அந்த கன்றுக்குட்டியை தெய்வமாக, இந்த ஆராதனை முறை கர்த்தருக்கு அருவருப்பான ஆராதனை முறையாக இருந்திருக்கிறது என்பதுதான் இந்த செய்தியின் வழியாக நாம் அறிய முடிகின்றது. வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இதோ, நான் அவர்களை கட்டில் கிடையாக்கி அவர்களுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவர்களுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒருவருக்கும் உங்கள் கிரியைகளின்படி பலனளிப்பேன் என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். அந்த ஜனங்கள் அந்த விக்கிரக வழிபாட்டிலிருந்து மனம் திரும்பி வந்தால்தான் அவர்களுக்கு ரட்சிப்பு, மனம் திரும்பி வந்தால்தான் அவர்களுக்கு மீட்பு என்பதை இந்த இடத்தில் எச்சரிப்பின் வார்த்தையின் வழியாக, சத்தியத்தின் வழியில் அந்த ஆராதனை முறையை நாம் ஏறெடுக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் மாத்திரமே நம்மை விடுதலையாக்க முடியும் என்ற வார்த்தையின் அடிப்படையில் இங்கே சத்திய வார்த்தைகளை மக்கள் மத்தியில் தெரிவிக்கின்றார். நீங்கள் செய்வது தவறான செயல்பாடு, நீங்கள் செய்கின்றது ஆண்டவருடைய ஆராதனைக்கு எதிராகவும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு எதிராகவும் செயல்படுகின்ற ஒரு செயல்பாடு. இதனை விட்டு நீங்கள் மனம் திரும்பி வாருங்கள். இதனை விட்டு நீங்கள் மறு வாழ்வுக்கு நேராக நீங்கள் நடத்தப்படுகின்ற ஒரு சிந்தனைக்கு நேராக நீங்கள் வழிநடத்தப்படுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மீட்பு உண்டு. அதற்கு இப்பொழுது நீங்கள் செய்திருந்த ஒவ்வொரு குற்றங்களையும் ஆண்டவருடைய பார்வையில் மறைக்காமல் அறிக்கையிட்டு முழுவதுமாக அர்ப்பணியுங்கள், ஒப்புக்கொடுங்கள், சரணடைந்து விடுங்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை தான் எச்சரிப்பின் செய்தியாக இங்கு தியத்தீரா சபைக்கு ஆண்டவர் தெரிவிக்கின்ற வசனங்களாக இந்த வசனங்கள் இருக்கிறது. மேலும் மார்க்கு 2வது அதிகாரம் 3வது வசனமும் யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனமும் எப்படி சொல்லுகிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், மார்க்கு 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து அவர்களிடத்தில் வந்தார்கள் என்ற வார்த்தை அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் 38 வருடமாய் வியாதி கண்டிருந்த ஒரு மனுஷனை அங்கே அழைத்து வருகின்ற சம்பவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 நபர்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரே வாக்குறுதி, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே, அப்பொழுது நீ வாழ்வு பெறுவாய். இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் பட்டிருந்த துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் மாற்றப்பட இனி பாவம் செய்யாதே என்ற வார்த்தையை அந்த 2 ஜனங்களுக்கும் ஆண்டவர் அங்கு சொன்னதாக அங்கு சரித்திரம் நமக்கு தெளிவாக திருமறையின் ஆழத்தின் வழியாக நாம் அறிய முடிகின்ற குறிப்புகளாக இருக்கிறது. இதே வார்த்தைகளை இந்த தியத்தீரா ஜனங்கள்
ஜனங்களுக்கும் ஆண்டவர் வெளிப்படையாக முன்மொழிகின்ற செயல்பாடுகளாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 26வது வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகளின் வழியாக அவர் சொல்ல இருக்கின்றது, நீங்கள் இதை கடைபிடியுங்கள். ஆக ஜெயம் கொள்ளுகிறவனாக முடிவு பரியந்தவரை என் கிரியைகளில், ஆண்டவருடைய கிரியைகளில் நிலைத்திருக்கிறவன், ஆண்டவருடைய கிரியைகளில் தரித்திருக்கிறவன், ஆண்டவருடைய கிரியைகளை கடைபிடிக்கிறவன் தான் பிதாவினிடத்தில் ஆண்டவர் எப்படி அதிகாரம் பெற்றாரோ அதே அதிகாரத்தை நம்மிடத்திலும் கொடுத்து புத்திர சுவிகாரத்தின் ஆவியாக நல்ல சுதந்திரமான ஆவியை கொண்ட ஒரு ஜனங்களாக நாம் வாழ்வதற்கு வழிநடத்தப்படுவோம் என்கின்ற ஒரு கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாத கட்டளையை ஆண்டவர் கொடுக்கின்றதாக இருக்கிறது. மேலும் யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லி இருக்கின்ற வார்த்தை, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இவர் யார்? இவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஆக தியத்தீரா சபையினுடைய ஜனங்கள் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையை பெறாது, ருசி பார்க்காது இருந்ததினால் தான் அவர்களுக்கு பாவம் செய்கின்றோம், நீதியை நாம் கடைபிடிக்காமல் வாழுகின்றோம், நியாய தீர்ப்பு என்கின்ற ஒன்று இருக்கிறது என்ற ஒரு அச்சமும் கலக்கமும் இல்லாமல் இருந்தார்கள். எனவே ஆண்டவருடைய ஆவியை, அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழாதவர்கள் தான் இவ்விதமாக கடவுளுடைய சித்தத்திற்கு எதிராக செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் கொண்டு, அதுவரை பலன் இல்லாதவனுக்கு பலன் இல்லாமல் காணப்பட்டிருந்தாலும் அவர்கள் பலவீனமாக இருக்கின்றார்கள். அது உலக பிரகாரமான காரியங்களை மேற்கொள்ள முடியாத பலவீனம், உலக பிரகாரமான சிந்தனைகளை மேற்கொள்ள முடியாத பலவீனம், உலக பிரகாரமான சிந்தனைகளிலே நாம் ஜெயம் கொள்ள முடியாத ஒரு பலவீனம். அந்த பலவீனத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பலனாகிய பரிசுத்தாவியனுடைய ஆளுகை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து சரியான பாதையில் சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளாக நடத்துவார் என்கின்ற வார்த்தை அங்கு திட்டமும் தெளிவுமாக தீர்த்திரா ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட செய்திகளை போன்று இன்றைக்கு நமக்கும் சொல்லப்படுகின்ற செய்திகளாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 23வது வசனத்தில் அவருடைய பிள்ளைகளை கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளிந்திரங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவன் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும், அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பார். நாம் எந்த கிரியைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த கிரியைகளுக்கு அவனுடைய கிரியைகளுக்கு தக்கபடி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு, நாம் என்ன காரியங்களை செய்கின்றோமோ, எந்த கிரியைகளை செய்கின்றோமோ, ஆலய ஆராதனைகளிலே ஆண்டவருடைய நோக்கத்தை நாம் மகிமைப்படுத்துகின்ற சிந்தனைகளை செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் அந்த தியத்தீரா ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற முறையை கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதே வாழ்க்கை முறையை நாமும் கடைபிடித்து வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக ஆண்டவர் நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான ஆசீர்வாதமான பலனை நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எப்பொழுது நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறதோ அதன்படிதான் நமக்கு பலன் உண்டு என்பதை இந்த திருமறை வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக எடுத்துக் கூறுகிறது. லூக்கா 12வது அதிகாரம் 49வது வசனம் இவ்வனமாக சொல்லுகிறது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஆக அக்கினியாகிய வார்த்தைகளை ஆண்டவர் போட விரும்பினார். அந்த தியத்தீரா ஜனங்களுக்கு போட்டார், அது பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். தியத்தீரா ஜனங்கள் அந்த வார்த்தைகளை கேட்டார்களா கேட்கவில்லையா என்பது பின்பதாக வருகின்ற செய்திகளின் குறிப்புகளாக இருக்கிறது. ஆக இந்த செய்தியை இன்றைக்கு ஆண்டவர் நம் மத்தியிலும் அக்கினியான வார்த்தைகளாக இந்த நேரத்தில் நம் மத்தியிலே வெளிப்படுத்துகின்றார், தெரிவிக்கின்றார். இந்த வார்த்தைகள் பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற செய்திகளாக இருக்கிறது. யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம், அவர் ஓய்வு நாளை கட்டளையாய் மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதாவென்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள் என்று வசனம் சொல்லுகிறதாக ஆண்டவர் ஓய்வு நாளை அனுசரிப்பதை அவர் தவறு என்று சொல்லவில்லை, மாறாக ஓய்வு நாளில் கடைபிடிக்க வேண்டிய திட்டங்கள் என்று சொல்லி இவர்கள் தவறான ஒரு சிந்தனைகளை கொண்டிருந்தவர்களாக இருந்ததை சீர்திருத்தம் செய்ததாக அந்த பகுதி தெளிவாக சொல்லுகிறது. ஆக ஒவ்வொரு இடங்களிலும் சீர்திருத்தம் என்கின்ற ஒன்று உருவாக்கப்படும் பொழுது நிச்சயமாக அங்கே கொலை செய்யப்படக்கூடிய தண்டனை எப்படி அங்கே இயேசு கிறிஸ்துவை வகை தேடினார்களோ
அப்படி போல சிந்தனைகள் கொண்ட ஜனங்கள் உங்களுக்கு எதிராகவும் நமக்கு எதிராகவும் சீர்திருத்த சிந்தனையை கொண்டவர்களாக நாம் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக நிச்சயமாக இருப்பார்கள். இயேசுவுக்கே அவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தது என்று சொன்னால் நமக்கும் அப்படிப்பட்ட சோதனைகள் வருவதற்கு எந்த அளவுக்கு நமக்கு தகுதி அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பாய் நமக்கு அந்த சோதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் சோதனைகளை சகிக்கின்ற மனுஷன் பாக்கியவான். நிச்சயமாக இக்காலத்தின் பாடுகள் வரப்போகின்ற மகிமையான செயல்பாட்டிற்கு ஒரு காலம் ஒப்பாகாது என்று வேத வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக எடுத்து கூறுகிறது. ஆகவே இந்த சோதனைகளை கண்டு நாம் பயந்து விடாதபடி நாம் எதற்கும் துணிஞ்சவர்களாகவும் எதற்கும் மேற்கொண்டு நடக்கின்றவர்களாகவும் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற சிந்தனைகளாக இருக்கிறது. நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கின்றோம். அவர் இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று சொல்லி. ஆக இந்த உணர்வு கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து இந்த இரத்தத்தினாலே ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நாம் கழுவப்பட்டவர்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தியத்திரா சபைக்கு ஆண்டவர் எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கின்றது போல இந்த வார்த்தைகளை நாமும் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறவர்களாக நாம் வாழ்வோம் என்பது நிச்சயமாக மறுக்கப்பட முடியாத உண்மையாக இருக்கிறது. ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரம் ஆகுகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்கின்ற வார்த்தையை ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்லுகிறார். இந்த தியத்திரா ஜனங்களுக்கு இந்த எச்சரிப்பின் வார்த்தையை ஆண்டவர் முன்மொழிந்தாரோ இல்லையோ இல்லை. ஆனா இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். தியத்திரா ஜனங்களைப் போல நாம் ஒருவேளை ஆன்மீகத்திற்கு எதிராக ஆண்டவருடைய சித்தத்திற்கு எதிராக செயல்படுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை மறந்து விடக்கூடிய ஒரு மோசமான நிலை கூட நமக்கு ஏற்படலாம். எனவே ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் நம்மால் ஒரு துரும்பை கூட நகர்த்த முடியாது, ஒரு அணுவை கூட அசைக்க முடியாது. எனவே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பட்சத்தில் தான் நாம் மலைகளை தாண்ட முடியும், குன்றுகளை தகர்க்க முடியும், ஆறுகளின் மீது நாம் நடக்க முடியும். அவைகள் ஒருபோது நம்மை சேதப்படுத்த முடியாது. எனவே நாம் ஆண்டவரை பற்றி கொண்டவராக ஆண்டவருடைய சித்தத்தில் நடக்க இந்த தீர்த்திரா ஜனங்கள் எப்படியெல்லாம் ஆராதனைக்கு விரோதமாகவும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாகவும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு எதிராகவும் அங்கே விக்கிரக வழிபாட்டிற்கும் அங்கே ஆலயத்திலே நடக்கக்கூடாத தீய செயல்களை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அப்படி வாழாது நாம் மனம் திரும்புவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வார்த்தை நமக்கானதல்ல. ஆனால் மனம் திரும்பாத பட்சத்தில் இந்த வார்த்தைகள் நமக்கானதாக எச்சரிப்பின் வார்த்தையாக என்று சொல்லப்படுகின்றது. மேலும் 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்தும் தெளிவாக சொல்லுகிறது, ஏனெனில் மாமிசத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக. மாமிசத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நாளிலே ஆண்டவருடைய திருவுள சித்தத்திற்கு இணங்கி ஆண்டவரே இந்த நாள் வரை தியத்திரா ஜனங்களைப் போல இந்த மாமிசத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் கொண்டவர்களாக அங்க அதிகார நிலையிலே இருந்த அந்த செபஸ்டினாவுடைய ஆளுகளுக்கு கீழே அந்த செபஸ்டினாவுடைய போதகைக்கு கீழே எசபேலினுடைய சிந்தனைகள் எப்படி இருந்ததோ அதே போல செபஸ்டினாவுடைய சிந்தனைகள் கொண்ட அந்த ஜனங்களுக்கு அந்த ஆளுகைக்கு கொண்டிருந்த அந்த ஜனங்களை அந்த தியத்திரா ஜனங்களை ஆண்டவர் எச்சரிப்பின் வார்த்தையின் வழியாக எப்படி எச்சரித்தோ அப்படியே இன்றைக்கு எங்களையும் எச்சரிக்கிறீர். நாங்கள் துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் அந்த காலத்தின் லோகாதிபதிகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் இந்த போராட்ட காலங்களிலே நாங்கள் பயந்தவர்களாக உமக்கு நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக வாழ தியத்திரா ஜனங்களை போல ஒருவேளை இந்த நொடி வரை நாங்கள் வாழ்ந்திருந்தாலும் இனி வருகின்ற நாட்களே அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழாத மனம் திரும்பி ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக நாங்கள் வாழ இந்த வார்த்தைகள் எங்களை ஏவி எழுப்புகின்றது. ஆண்டவரே இவைகளுக்கு ஒப்பு கொடுத்து எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள பாவியாகி எங்கள் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நாம் கெஞ்சி செபிப்போமா? வாருங்கள் என்னோடு சேர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் நாம் காத்திருந்து செபிப்போம். மிகுந்த கிருபை இரக்கம் நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது சொல்லி உங்களுடைய வேதவசனம் சொல்லுகிறதின் அடிப்படையிலே இந்த
தியத்திரா ஜனங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் இன்றைய நாளிலே எடுத்து எங்களுடைய வாழ்க்கைகளோடு ஒப்பிட்டு பார்க்க கர்த்தர் எங்களுக்கு நல்ல தருணங்களை ஏற்படுத்தி கொடுத்தீரே. அவைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்ற கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் கேட்டுக்கொள்வது எல்லாவற்றையும் முன்பதாகவே அறிந்த தேவன், எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்ய ஆவலாக உள்ள தேவன். இந்த நாளிலே நாங்கள் உமக்கு எதிராக செயல்பட்டிருக்கின்ற தியத்திரா ஜனங்களைப் போல நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை மனதார நாங்கள் உமக்கு உடைய சமூகத்தில் நாங்கள் மறைக்காமல் அறிக்கையிடுகிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவரே, இந்த தியத்திரா ஜனங்களைப் போல உமக்கு விரோதமாகும், உம்முடைய சிந்தனைகளுக்கு விரோதமாகும், உம்முடைய சித்தத்திற்கு விரோதமாகும், உம்முடைய ஆராதனைக்கு விரோதமாகும் நாங்கள் அனுதினமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மறைக்காமல் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்து எங்களில் வாழத்தக்கதாக உம்முடைய கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்பட்டு நாங்கள் வாழ வளர கர்த்தர் எங்களுக்கு துணை புரிய வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எசபேலினுடைய சிந்தனை கொண்டவர்களாக நாங்கள் அநேகரை நாங்களும் வழிநடத்தி இருக்கலாம், ஒருவேளை நாங்களும் வழிநடந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே உம்முடைய காரணத்தினாலே எங்களை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பரிசுத்த பாதையை நடத்த பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் எங்களுக்கு கண்டித்து உணர்த்தி சத்திய ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்த எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் யாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து கொள்ளுங்க, சத்திய ஆவியானவர் ஆளுகை செய்து கொள்ளுங்க, கிருபையின் ஆவியானவர் ஆளுகை செய்து கொள்ளுங்க. உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்பி இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு நொடிகளிலும், ஒவ்வொரு நிமிடங்களிலும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் எப்படி செயல்படுகிறதோ அதே போல இந்த பூலோகத்திலும் செயல்பட எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் சாட்சி உலகளாக வாழ்ந்து தியத்திரா ஜனங்கள் எப்படி விழுந்து போனார்களோ அப்படி விழுந்து போகாது ஆண்டவரே, அதிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களைப் போல நாங்கள் வாழ வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இதுவரை நடத்திய கர்த்தர் இனி வருகின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆளுகை செய்து பராமரித்து எங்களை பரிசுத்த பாதையில் நடத்த வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் தயவாய் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல வல்ல பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்திலே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னித்தரலும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்தரலும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். ஏதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய பராபரனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் பலப்படுத்தலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இந்த கேட்டுக்கொண்டிருந்த இந்த இறை வார்த்தைகளோடும் இந்த இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு நபர்களுடைய உள்ளங்களோடும் இல்லங்களோடும் இனி வருகின்ற நாட்களிலே தியத்திரா சபையினுடைய ஜனங்களுடைய சிந்தனைகளை போல வாழாது உடைய பரிசுத்த வாழ்க்கையிலே வாழ வளர கர்த்தர் அனுக்கிரகம் செய்து ஆசீர்வதித்து பயன்படுத்தி காப்பாராக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் நம் அனைவரோடு எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. ஆமேன். பராபரம் ஸ்தோத்திரம்.